அனைவருக்கும் எங்கள் பணிவன்பான வணக்கங்கள். இந்தியாவிலிருந்து வருகிற போது எத்தனையோ பண்டபாத்திரங்களை கொண்டு வருவதோடு நிறுத்திவிடாமல் தமிழையும் சுமந்து வந்திருக்கிற உங்கள் நெஞ்சங்களுக்கு இங்கே குழந்தைகள் அருமையாக ஆடினார்கள், பாடினார்கள், நடித்தார்கள். கட்டபொம்மு கொஞ்சம் B12 இன்ஜெக்ஷன் போட்டுக்கொண்டு கொஞ்சம் நெட்டபொம்மாக மாற வேண்டும். ஆனாலும் அந்த குழந்தையை இப்படி தயார் செய்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிறகு பட்டிமண்டபம் அல்ல, குட்டிமன்றம் நடந்தது. நான் ரகசியம் ஒன்று சொல்ல வேண்டும். நாளை மறுநாள் நாங்கள் அதே தலைப்பில் பேசுவதற்கு 6 பாயிண்ட் கிடைக்கும். நாங்கள் எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் வந்திருக்கிற போது 6 பாயிண்ட் கொடுத்த 6 குட்டி குழந்தைகளுக்கும் நடுவருக்கும் நிச்சயமாக அவர்களை அப்படி பேசுவதற்கு தயாரித்த ஆசிரியரை மனமாற நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். பேச்சினுடைய இலக்கணம் ஒன்றை முதலில் சொல்லிவிடுகிறேன். பின்னால் பிள்ளைகள் வளருவார்கள் என்றாலும் பேச்சுக்கு என்று நான் ஒரு இலக்கணம் சொல்வதுண்டு. யாரோ 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்று பேசுவது ஒரு வகையான பேச்சு. தன் மனதில் இருப்பதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டும் என்று பேசுவது இன்னொரு வகையான பேச்சு. கூட்டத்தில் 4 பேரை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் வாழ்நாள் முழுவதும் அதே நிலையில் நின்று விடுவார்கள். தன் மனதில் இருப்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறவர்களை வரலாறு என்றைக்கும் தலையில் கொண்டார். இது பேச்சுக்கு ஒரு இலக்கணம். இன்னொன்று, கவியரங்கம் என்று கவிதை பாடுவார்கள். அதில் கருத்தரங்கம் என்று அமைத்து பேச்சாளர்களை பேச சொல்வார்கள். கவிதைக்கும் பேச்சுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்பதை 2 வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன். பாரதியினுடைய கவிதை, கண்ணதாசனுடைய கவிதை, கம்பனுடைய கவிதை என்று பார்க்கிற போது கவிதை நடையிலே ஒரு ஓட்டம் வரும். அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிற போது அருவி விழுகிற மாதிரி. கவிதையில் ஃப்ளோ இருக்க வேண்டும், பேச்சில் த்ரோ இருக்க வேண்டும். பேச்சினுடைய வெற்றிக்கும் கவிதையினுடைய வெற்றிக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம். என்னன்னா, நீ தமிழில் பேச வேண்டுமே, ஏன் ஆங்கிலத்தில் கலக்கிறாய் என்றால், நீங்கள் இங்கிலாந்தில் இருக்கிறீர்கள், நான் இங்கே இங்கிலீஷில் பேசுகிறேன். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறீர்கள், எனவே தமிழையும் இங்கிலீஷையும் கலந்து பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். பர்வீன் எப்போதுமே கடைசியா பேசி பழக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு முதல்ல பேச சொன்னேன், நான் எப்படிங்க முன்னாடி பேசுறது அப்படின்னு தயங்குனாங்க. சரி, கவலைப்பட வேண்டாம். அதனால முன்னாடி நீங்க எப்படி ரசிக்கிறீங்க, எப்படி சிரிக்கிறீங்க, எப்படி கைதட்டுறீங்க, எப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் அப்படி ஃபீல் பார்த்துறேன். அதுக்கப்புறமா நீ இறங்குமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க நல்லா ரசிக்கிறீங்க, ரொம்ப நல்லா கைதட்டுறீங்க, ரொம்ப நல்லா வரவேற்கிறீங்க. இந்த கைதட்டல் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துல தாலி கட்டும் போது கெட்டி மேளம் போடுற மாதிரி. அந்த கெட்டி மேளம் போட்டின உடனே தான் மாப்பிள்ளைக்கு ஒரு உற்சாகம் வரும் இல்லையா? அது மாதிரி நீங்க கை தட்டினீங்கன்னா தான் நான் ஒரு 300-400 கல்யாணம் பண்ண முடியும். மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய MKMM தமிழ் மன்ற நண்பர்கள் ரொம்ப முயன்று அருமையா இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு மிக அருமையான விருந்து உணவு கொடுத்தார்கள். நானும் தம்பி மோகன் அவர்களும் நம்முடைய மகேஷோட இல்லத்தில் தங்கியிருந்தோம். பர்வீன் யார் மட்டுமா மறக்காம சொல்லிடணும், மணிலட்சுமி அவருடைய இல்லத்திலே தங்கியிருந்தார்கள். அதனால எங்களை விருந்து உபசரித்த அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏதோ பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வருகிற போதுதான் நாங்கள் வருவோம் என்று இல்லை, குடும்பத்தை அழைத்துக் கொண்டு கூட பின்னால் நாங்கள் வருவோம். அதற்கான அட்வான்ஸ் ஏற்பாடுகளை செய்வதற்காகத்தான் இப்படி உணவு போட்டவர்கள் எல்லாம் பெயர் சொல்லி நாங்கள்
நிச்சயமாக கவி மோகன் சுந்தரம் அவர்களை பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள். நாங்கள் மூவரும் வெளியில் வருவது என்பது எங்களுக்கே முத்தமிழும் ஒன்றாக இருப்பதை போன்ற ஒரு சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியாக பயணம் புறப்பட்டோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியில் உங்கள் ரசனை இன்னும் மேலும் மேலும் தமிழையும் தமிழ் மண்ணினுடைய இலக்கிய சுவையையும் இந்தியாவினுடைய பெருமையையும் மேலும் வளர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதலில் அருமை மகள் பர்வீன் அவர்களை உரையாற்றுவதற்கு உங்கள் சார்பில் அன்போடு அழைக்கிறேன். பன்மொழி புலவர் பர்வீன் சுல்தான். You can do it. விசையுறும் பந்தினை போல் விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ? வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுறுக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மில்டன் கீன்ஸ் முத்தமிழ் மன்றம் நடத்துகின்ற இந்த விழாவில் கடல் கடந்தும் மண்ணின் மனத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளின் மத்தியில் சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு பெற்றிருக்கிறேன். கடந்த 30 ஆண்டு காலமாக உலகத்தில் பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெரும் குடியின் சமூகங்களுக்கு சென்று பேசுகின்ற பெரும் வாய்ப்பை தமிழ் தாய் அளித்திருந்த போதும் லண்டனில் இது என் கன்னி பேச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெருமக்கள் திரு சரவணன், அன்பு சகோதரர் கிருபா, பிரவீன், லக்ஷ்மி, சுகன்யா, ஹேமா, மணி, மகேஷ், ஜனனி, இன்னும் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவன்பான வணக்கம். எங்களுடைய தமிழ் மேடை பயண வாழ்க்கையில் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்து ஒரு பேச்சாளர் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தரும் எங்கள் பேராசான் ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள், என் உடன் பிறந்த சகோதரர் நகைச்சுவை நயாகரா திரு மோகன சுந்தரம் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்
பரத நாட்டியத்தையும் குட்டி மன்றத்தையும் நிகழ்த்தி இருக்கக்கூடிய நீ கவலைப்பட வேண்டாம், தமிழர்களின் வருங்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்பதனை உறக்க சொல்லி இருக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளே, திரளாக கைத்தட்டி எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் என் உயிரினில் கலந்த தமிழ் உறவுகளே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இப்போ நாங்க பேச ஆரம்பிக்கும் போது சில பேர் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. இது வரைக்கும் எங்களை எதில் பார்த்துருக்கீங்க? போன்ல தானே, இன்னைக்கும் அதிலேயே பார்க்கணும். நேரில் வந்திருக்கவங்கள ரசிக்கிறாங்க. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு. நீங்க யாருக்கெல்லாம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாருக்கும் அனுப்பி வச்சிடலாம் இல்லையா? அப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு 1/2 மணி நேரத்துல யூடியூப்ல வரும். உற்சாகமாக கூடியிருக்கக்கூடிய இந்த அவையில் எதை பேசிவிட முடியும் என்று யோசித்தபடி இருக்கிறேன். தமிழ் மிக மிக வலுவான ஒரு மொழி. எவ்வளவோ போர் பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் திணிக்கப்பட்ட பொழுதும் வாழ்ந்து செழிக்கக்கூடிய ஒரு இனமாக தமிழினம் இருப்பதற்கு காரணம் போகின்ற இடங்களெல்லாம் தமிழையும் நாம் சுமந்து செல்வதுதான், நம் உயிரினில் கலந்து செல்வதுதான். இன்றைக்கு ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தோம் உணவருந்துவதற்காக. அந்த வீட்டிலே நிறைய பெண்கள் கூடிவிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை எனக்கு நிரம்ப பிடிக்கும் என்று சேர்ந்த பொழுது எனக்குள் இருந்து பீரிட்டு வந்த ஒரு சொல் ரசூல் கம்ஸ்தேவ் எழுதிய அந்த சொல்லை சொல்லி என்னுடைய பேச்சை நான் தொடங்குகிறேன். மொழி எவ்வளவு வலுவானது என்பதற்கான சாட்சி. செத்து கொண்டிருந்தேன். யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள். எழுந்து கொண்டேன். தமிழ் நம்மை வாழ வைக்கின்ற மொழி, நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய மொழி. அந்த மொழியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பிலே, அந்த இனத்திலே என்னை பிறக்க வைத்ததற்காக நான் வணங்குகின்ற வல்ல இறைவனுக்கு 1000 கோடி நமஸ்காரங்கள், 1000 கோடி நன்றிகள். பர்வீன் சுல்தான் நான் பேசுகிறேன் என்றால் ஏதேனும் ஒரு உட்பொருளை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செல்லலாம். நான் சிந்தித்தபடி இருக்கிறேன். எதை சொல்லிவிட முடியும் உங்களுக்கு? உங்களை பார்க்கிறேன். உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பின்னால், உங்கள் ஒவ்வொரு கைத்தட்டலுக்கு பின்னால் ஏதோ ஒரு சொல்லை நீங்கள் அனைவரும் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு சொல். அந்த சொல்லை தேடித்தான் இவ்வளவு தூரம் நம்முடைய பயணம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய பிரார்த்தனை, இந்த சிறிய உதடுகளில் இருந்து அந்த ஒற்றை சொல் உதிர்ந்து விட வேண்டும். என்னுடைய தகப்பனார் சொல்லுவார், கடல் நிரம்ப நீர் இருந்தாலும் அந்த நீரின், கடல் நீரின் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பி தாகமாகத்தான் இருக்கிறது. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது எங்கே இருக்கிறது என்றால் வானத்தில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது. எப்பொழுது அந்த துளி சரியாக மேலிருந்து வானத்திலிருந்து கீழே இறங்கி ஆழ்கடலில் இருக்கக்கூடிய சிப்பியின் தாகத்தை தணிக்கக்கூடிய அந்த வினாடியில் அந்த மழை துளி முத்தாக மறைகிறது. நாம் எல்லோரும் காத்திருக்கக்கூடிய சொல் அப்படித்தான். சரியான நேரத்தில் வந்து சேர்கின்ற பொழுது முத்தாக மாறிவிடுகிறது. பல முத்துக்களை நான் எங்கள் பேராசான் சுகி சிவம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவிலே கேட்டு பெற்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட சொல், அது சொல்லுவதற்கான வாய்ப்பு. என்னுடைய தகப்பான இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லுவார். ஆறு இருக்குல்ல, ஆறு சில நேரங்களில் வற்றிவிடும். திடீரென்று அது பெருக்கெடுத்து ஓடும். அதே போல் பார்த்தால் குளங்கள் இருக்கும். குளங்கள் வற்றி போகும் கோடை காலம். ஒரு 3 மாதம் 4 மாதத்திற்கு பிறகு மழை பொழியும். மழை பொழிந்த
ஒரு 3, 4, 5 நாட்களில் குளத்திலே மீன்கள் நீந்தும். எனக்கு பல நேரங்களில் ஆச்சரியம். வற்றி போன குளம் 5, 6 நாட்களில் மீன் எப்படி நீந்துகிறது? எங்கிருந்து வந்தது அந்த மீன்? வானத்தில் இருந்து மழையில் பொழியப்பட்டதா என்றால் இல்லை. விவசாயிகளிடம் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள். எங்க அப்பா சொல்றார், விவசாயிகளிடத்தில் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள், மீன்கள் தான் செத்து போகும், அந்த மணல் வெளிக்குள் மீன் முட்டைகள் பதுங்கி இருக்கும். அவற்றின் மீது மழை பொழிகின்ற பொழுது அந்த ஒற்றை நீர் துளி அந்த ஒரு முட்டையின் மீது படுகின்ற பொழுது முட்டை உயிர்த்து எழும். அப்படித்தான் சொற்கள். நம்மில் பல பேர் வற்றி போன குளத்திலே ஆழமான மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய மீன் முட்டை போன்றவர்கள் தான். சரியான சொல் வந்து சேர்கின்ற பொழுது உள்ளிருந்து ஒரு உயிர்ப்பு கிளம்பி வருகிறது. அதை தேடித்தான் நாம் இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு வருவதாக நான் கருதுகிறேன். பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நாம் போவது அதற்காகத்தான். என்னுடைய அம்மா பல நேரங்கள்ல எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும், எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எங்க 5 பேரையும் நிறுத்தி அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நடந்திருக்கா அந்த துக்கம்? எங்க வீட்டுக்கு 2 பெரியப்பா, ஒரு சித்தப்பா, 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை எனக்கு மாசம் வந்துருவாங்க. 4 பேர்கிட்டையும் மாசம் அறிவுரை சொல்லுவாங்க எங்க அம்மா. என்ன சோகனா, அதுல ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. அதுலயும் பெருந்துயர் என்ன தெரியுமா, தனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. 45 நிமிஷம் பேசுவார். என்ன தேடல் இது? யாருடைய வாயில் இருந்தாவது ஒரு சொல் நம் வாழ்க்கையில் நாம் யார் என்பதனை கண்டுபிடிப்பதற்காக உதவி விடாதா என்கின்ற ஒரு தாகம்தான் என் தாய்க்கு. நான் யோசிக்கிறேன், இந்த ஒரு சில மணித்துளிகளில் நீங்கள் குழந்தைகளோடு, மனைவியோடு, கணவரோடு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுதோ தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சவால்களுக்கான சாவி இதோ இந்த 5-6 விஷயங்களில் வந்து விழுமா என்று பார்க்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய போஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறார் கையில. போஸ்டிங் எடுத்துட்டு வெள்ளை மாளிகைக்குள் நுழைகிறார். அவர் பதிவு செய்த அந்த விஷயத்தை நான் உங்க முன்னால போடுறேன். இப்ப நான் சொல்றது புரியாது. விதை தானே, விதைத்தவர்கள் தூங்கி விடுகிறார்கள். விதைகள் தூங்குவதே, அது முளைக்கும், ஆனா கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விதையை நான் இப்ப வீச போறேன். ஆபிரகாம் லிங்கன் உள்ளே நுழைகிறார். அவருக்கு முன்னால் இருந்த அதிபரினுடைய பெயர் ஜேம்ஸ் புச்னன். அந்த ஜேம்ஸ் புச்னன் வெளியில் வருகிறார். ஆபிரகாம் லிங்கன் உள்ளே நுழைகிறார். 2 பேரும் சந்திக்கும் பொழுது ஜேம்ஸ் சொன்ன ஒரு வாக்குமூலத்தை நான் தருகிறேன். ஜேம்ஸ் ஒரு வாக்குமூலம் தருகிறார். முடிந்தால் அதை வீட்டிற்கு எடுத்து செல்வோம். ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொன்னார், நான் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறும் பொழுது நான் அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது பெற்றுவிட்டால் இந்த நாட்டின் ஆகச் சிறந்த மகிழ்ச்சியான மனிதர் நீங்கள் தான். இந்த மனநிலை நம்மை விடுதலை ஆக்குகின்ற மனநிலை. எங்கேயும் சிக்கிக்கொள்ளாமல் நம்மை விடுதலை ஆக்குகின்ற ஆகப்பெரிய மனநிலை இது. நான் வெளியேறுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ உள்ளே நுழைகின்ற பொழுது பெற்றுவிட்டால் இந்த உலகத்திலே நீதான் ஆகச் சிறந்த மகிழ்ச்சியான மனிதன் என்று ஜேம்ஸ் சொன்னார். மனதிலே உள்வாங்கிக் கொண்டு போகிறார் ஆபிரகாம் லிங்கன். எங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல எல்லாம் 3rd இயர் கிட்ட ஃபர்ஸ்ட் இயர் போய் நிற்போம். நான் வந்து ஜெனரேஷன் எக்ஸ், மில்லேனியன்ஸ்க்கு முன்னால நாங்கெல்லாம் போய் ஃபைனல் இயர் கிட்ட நிற்போம். ஃபைனல் இயர் பேசாதா,
சேர்த்துக்கவே மாட்டாங்க. சேர்த்துக்கவே. அதுக்கப்புறமா மில்லேனியன்ஸ்க்கு அப்புறமா ஜெனரேஷன் ஜி. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால ஜெனரேஷன் ஜி படுத்திய பாடு இப்ப அது நடந்து இருக்குதுங்க. ஏன் தெரியுமா? 2010-12 வந்துருச்சு ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? ஃபைனல் இயர் போய் ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட நிக்குது. ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்துக்க மாட்டேன். விஷயம் மாறி போச்சு. ரொம்ப நான் எங்க நிக்கிறேன்னா, இப்போ யாராவது 15 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா அவங்க கூட ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டுறாதீங்க. இந்த ஆல்பா, இந்த குட்டி மன்றம். நீங்க எல்லாம் பிளேடுனா அருவாவோட ஒருத்தன் பிறந்திருக்கான் 2 மாசத்துக்கு முன்னால. அதுக்கு பேரு ஜெனரேஷன் பீட்டா. இவங்களை தூக்கி சாப்பிடறதுக்கு ஒண்ணு வந்துருச்சு. ஒருவரை ஒருவர் விஞ்சிக் கொண்டே போகின்ற ஒரு ஜெனரேஷன் இருந்தது. சைலண்ட் ஜெனரேஷன் இருந்தது. பேபி பூமர்ஸ் இருந்தாங்க, கிரேட்டர் ஜெனரேஷன் இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் நாம் அடங்கி போனோம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதோ இந்த கிரவுட் இருக்குல்ல, நாம தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. நண்டு வாண்டு சிந்து முண்டு பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்க ஃபர்ஸ்ட் தலைமுறை. எப்படி நான் அடையாளம் கண்டுபிடிப்பது? மனிதனை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நான் இப்படி ஒரு விடுதலை ஆக்குகிறேன் உங்களை. உலகத்திலேயே ஓஷோ சொல்வான், உலகத்திலேயே ரொம்ப பாவமான விஷயம் என்ன தெரியுமா? சோகமா இருக்கிறது தான். ஆக புண்ணியமான விஷயம் எதுனா மகிழ்ச்சியா இருக்கிறது தான். ஆனா அவ்வளவு சீக்கிரமா நம்மள மகிழ்ச்சியா இருக்க விட மாட்டாங்க. இப்போ நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா, இப்பதான் காலேஜுக்கே போவேன். சரியா? உள்ள நுழைஞ்ச உடனே, அந்த அம்மா இப்ப ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி வருவாங்க. வானத்துல இறங்குற ஆதிபரா சக்தி மாதிரி வருவாங்க. டிபார்ட்மெண்ட்குள்ள அப்படி போய் என் கேபின்ல அப்படி உட்கார்ந்த உடனே ஹெச்ஓடி கேட்பாங்க. எனர்ஜி லெவல் ரொம்ப ஹையா இருந்த உடனே கேட்பாங்க, என்ன ரெண்டெல்லாம் இருக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருக்க விட்டுறக்கூடாதுன்னே சில பேர் கூடவே இருப்பாங்க பாருங்க. அவங்களோட தான் வாழணும். அப்ப இவ்வளவு கை தட்டுறீங்கன்னா அவ்வளவு பேரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வேதனையும் சொல்றேன், மனிதர்களை எப்படி அடையாளம் காண்பது, அவர்கள் மத்தியில் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பதுங்கிறதுக்கான ஒரு துணுக்க சொல்லிட்டு போறேன். கதைகள் முக்கியமே இல்லைங்க. கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். உங்க குழந்தைக்கு நீங்க எந்த அட்வைஸ் பண்ணுங்க, அது நம்ம அட்வைஸ் படி நடந்துக்கவே நடக்குது. நீங்க ஒருத்தர் கை தூக்குங்க, நான் சொல்றபடிதான் என் பிள்ளை நடக்குதுங்க. நாம நடக்கல, நம்ம பிள்ளை நடக்குமா? ஆனா நான் சாபமா சொல்லல, நாம சொல்ற எந்த விஷயத்தையும் நம்ம பிள்ளை கேட்காது. ஆனாலும் நல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. ஏனென்றால் நமக்கு முன்னால் தான் அவர்கள் நடத்தி காட்ட மாட்டார்களே தவிர, உலகம் அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திப்பதற்காக அவர்கள் நாம் சொல்லுகின்ற அறத்தையும் ஒழுக்கத்தையும் பயன்படுத்துவார்கள். அதனால் அவர்களிடத்தில் நல்ல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது? இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல மனைவி எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டியாவே இருக்கு. நல்ல புருஷன் நம்ம வீட்டுல இருக்கிறதே இல்லை. இது எப்படிங்க? எப்படி இவர்களை நாம இவர்களோடு தானே வாழணும்? ஏன்னா வேற வாய்ப்பே கிடையாது. அவங்களோட தான் வாழ்ந்து நாம அந்த பேடா பார் லகாதோ அப்படிங்கிறாங்க. அதை அந்த பக்கம் அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் அந்த படகை தூக்கிட்டு போனோம்னா அந்த ஆளுதான் இந்த அம்மா தான் கொடுக்கும். வேற வழியே கிடையாது. எப்படி கண்டுபிடிப்பது? எப்படி அவர்களோடு இருப்ப? நாட் ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்மளை பெத்தது, நாம பெத்தது,
நமக்கு வந்து வாச்சது, அதை பெத்தது, இது எல்லாம் நான் சொல்ற இந்த கேட்டகரிக்குள்ள வரும். சரியா? கூட வேலை செய்யறது, பார்ட்னருங்கிற பேர்ல இருக்கிறது, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் வருவாங்க. எப்படி அவர்களோடு வாழ்வது? ரொம்ப சிம்பிளா சொல்ல, ஒரு தவளை இருந்துச்சு. கவனிக்கிறீங்களா? சூப்பர். இந்த மாதிரி என் கிளாஸ் இருந்தா ஒரு பிள்ளை சூப்பர் சூப்பர் சூப்பர். பேக் பெஞ்ச் இன்னும் சூப்பர். ஒரு தெரிஞ்சா சொல்ல மாட்டேன், அவங்கள கேட்டே சொல்லலை, நான் தெரிஞ்சுட்டு சொல்றேன். இன்னும் 10 நிமிஷம் டைம் கொடுப்பேன். ஒரு தவளை இருந்துச்சான், அது பாட்டுக்கு ஆத்தோரம் இருக்குது. அப்போ ஒரு தேள் வந்து, கருந்தேள் நேராக வந்து சொல்லிச்சான், நான் இந்த ஆற்றை கடந்து போகணும், எனக்கு நீச்சல் தெரியாது, என்னை கூட்டிட்டு போறியா? தவளை சொல்லிச்சான் தெளிவா. டேட் அன்னைக்கே சொல்லிச்சு. அன்னைக்கு அவங்களுக்கு டேட், அன்னைக்கே சொல்லிச்சு கூட்டிட்டு போக மாட்டேன். ஏன்? நீ கொட்டுவ, உன்னை நம்பி எப்படி முதுகல? அது சொல்லிச்சான், பெண்கள் ஜாகிரதை, ஏன்னா நம்ம சீக்கிரம் கன்வின்ஸ் சார், அவங்க சீக்கிரம் கன்வின்ஸ் சார். அது சொல்லிச்சா, நின்ன லூசா, நான் எப்படி உன்னை கொட்டுவேன்? நீ என்னை கூட்டிட்டு போற தானே, நான் கொட்டுனேன்னா நீ மட்டும் இல்லை நானும் தானே செத்து போவேன். சரி பைத்தியம், கூட்டிட்டு போ, நான் கொட்ட மாட்டேன், நான் உன்னை கெட்டியா பிடிச்சிக்குவேன், 2 பேரும் கடை சேர்ந்தேன். நிஜமா நிஜமா கொட்ட மாட்டேன், மதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ். ஏறிக்கும். தவளை பின்னால தேள் ஏறிடுச்சு. இப்போ ஆற்று கிடக்குது. தவளை கரெக்டாக நடு ஆற்றுல பயங்கரமான வேவ்ஸ். அது தவளை சொல்லிச்சு, பேனிக் ஆகாத, எனக்கு நீந்த தெரியும், நீ என்னை சரியாக பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், உன்னுடைய பிடிய மேலே இருக்கணும், அவ்வளோதான். இல்லை எனக்கு பிடிச்சிக்கோ. கரெக்டாக ஒரு அலை வரும்பொழுது டொம்முன்னு கொட்டிருச்சு. உச்சந்தலையில் சார், உங்க ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாது சார். கொட்டிருச்சு. இப்ப 2 பேரும் மூழ்கிறாங்க. மூழ்கிற தவளை இருக்குல்ல, அது சொல்லிச்சான், ஏன் நான் கொட்டின? ப்ராமிஸ் பண்ணியா இல்லையா? ஏன் கொட்டின? நான் சாவுறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நான் சாவணுமா? உனக்கு ஹெல்ப் தானே பண்ண, என்னை ஏன் கொட்டுன அப்படின்னு சொல்லும் போது அப்படியே முடிஞ்சிச்சு. இது மேட்ரே இல்லை, தேள் சொன்ன பதில் தான் சூப்பர். அதான் நம்ம எல்லாருமே டேக் அவே மெசேஜ். தேள் சொல்லிச்சான், கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்புன்னு. இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்காங்களேன், பன்னி, பாம்பு, தேள், நாய், நரி யாரோட வேணாலும் வாழ்ந்துட்டு அது இயல்பு. இதுதான் தெரியணுமே. ஒரு விஷயத்து இல்லாத ஒரு pebble is a pebble, rose is a rose. சூப்பர். பாதிக்கப்பட்டது சத்தம் போட்டு இன்னைக்கு சொல்லிடுச்சு. யோசிச்சு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப காலம் போன அப்புறமா தான் புரியுதுங்க. சின்ன வயசுலயே புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில விபத்துகளில் இருந்து, சில காயங்களில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளலாம். கூட அவர்களோடு மிக இனிமையாகவும் மிக சந்தோஷமாகவும் எந்த ஒரு பயமும் அச்சமும் எதுவும் இல்லாமல், துரோகங்கள் இல்லாமல் வாழ்ந்து அவர்களை புரிந்து கொள்வதற்கான நேர அவகாசம். இதுதான் ஒரு ஒரு பாடம், ஒரு பேச்சு தந்துவிட. யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சுங்க
தி பெஸ்ட் ஸ்பீக்கர்ங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? நல்லா பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு போறவங்க இல்லைங்க நல்ல ஸ்பீக்கர். போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ உள்ளே அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர். நீங்க பேசிக்கிட்டே சிவன் சார் தி பெஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் மை லைஃப். வாட் a speaker. யோசிக்க யோசிக்க 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னதெல்லாம் ஒருவருடைய ஒரு சிந்தனையை கேட்டதற்கு பிறகு அதை அப்ளை பண்ணணும் பாருங்க. அப்ளைடு மேத்ஸ், அப்ளைடு சைக்காலஜி, அப்ளைடு லிட்ரேச்சர் மாதிரி அப்ளைடு தாட்ஸ் நமக்கான வாழ்க்கை வருகின்ற பொழுது இங்க பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரு சிறிய நினைவூட்டலை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன். ஏனென்றால் இது என்ன தெரியுமா, ஒரு பேச்சை தாங்காதுங்க ஒரு நாளைக்கு. இதுல 3 இமயங்களின் சங்கமம், அந்த 3 இமயங்களில் ஒன்று சிகரம். சிரமம். ஏன்னா பாத்திரம் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? அப்பதானே பிடிக்க முடியும். எங்க அம்மா சொல்லுவாங்க, மழை பெய்யும், நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் வந்து சொம்பு அந்த டபராலாம் வச்சு தண்ணி பிடிப்போம். அதில் கஞ்சி காய்ச்சினாலோ அல்லது தலைக்கு போட்டினாலும் ரொம்ப நல்லா. எங்கள் அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, மழை எல்லாருக்கும் தான் பெய்யுது, நம்ம பாத்திரம் சின்னது, தீந்துருச்சேன்னு நீ அழற. அக்கா குளிச்சுட்டா, மழை நின்று போச்சு, கொஞ்சம் வெளியில் போய் பாரு, ஆறு, கடல், கிணறு எல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய பாத்திரம் பெருசு. எல்லாருக்கும் தான் மழை பெய்கிறது, பாத்திரம் பெருசா இருந்துச்சுன்னா நிரப்பிக்கலாம். அடுத்தடுத்து வருகின்றவர்கள் பல்கலைக்கழகம், நமக்கு பாடம் சொல்லுகின்ற பல்கலைக்கழகம். நான் இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் இருக்கேன். சமீபத்தில் நினைவுபடுத்துவதற்காக சொல்றேன். தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவ பேரு மரியானா ஆப்ரோமோவிச். அவ பேரு மரியானா ஆப்ரோமோவிச். In 1974 அவ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட். அவ என்ன பண்றா, நீங்க போய் யூடியூப்ல இன்னைக்கு கூட ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அவ என்ன பண்றா, ரித்தம் 0 அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை மக்களுக்கு முன்னால் நிகழ்த்தி ஒரு பாடம் நடத்துறான். அந்த பாடம் நடத்தினது என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால தான் அது தெரிஞ்சுக்கிட்டேன். I don't know, I just want to convey to my community. என்னுடைய மக்களுக்கு நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல அவ கண்டெடுத்த உண்மையை நான் என் மகளுக்கு, என் தாய்க்கு, என் அக்காளுக்கு, என் அண்ணனுக்கு, என் தோழனுக்கு, நான் என் மகனுக்கு நான் சொல்லியாக வேண்டும். என் மொழியில் நான் சொல்லியாக வேண்டும். ரித்தம் 0 அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவ வந்து உட்கார்றான். அவ உட்கார்ந்து 6 மணி நேரம் அவ வந்து ஓபன் பண்றான். இப்போதுல இருந்து 6 hours பப்ளிக்கு ஃப்ரீ. அவ முன்னால சேர் போட்டு உட்காந்துட்டான். நீங்க அவளோட என்ன வேணாலும் பண்ணலாம். சைட்ல ஒரு சேர் போட்டிருக்கா, டேபிள் போட்டிருக்கா, அதுல 72 பொருட்களை வச்சிருக்கா. பூலிருந்து, கயிறிலிருந்து, கத்தியிலிருந்து, ஆணியிலிருந்து, சிசர்ல இருந்து, துப்பாக்கியில இருந்து, ட்ரெஸ்ல இருந்து, உணவுல இருந்து, நிறைய விஷயங்கள் 72 விஷயங்கள் வச்சிருக்கா. வச்சுட்டு என்ன சொல்றா, என் மீது இதை நீங்கள் விரும்பினால் பயன்படுத்தலாம். நான் ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டேன், லீகலா உங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். உட்காந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் வந்து முத்தம் கொடுக்குறாங்க, பூ கொடுக்குறாங்க. சாஃப்டா இருந்த மக்கள் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமா கடுமையாகி ஆணியில அவளை கீறுறாங்க, கத்தியில அவளுடைய ட்ரெஸ் மேக்சிமம் உருவிட்டாங்க, கத்திரிக்கோலை வச்சு எழுதுறாங்க, அவ மேல ரத்தத்துல எழுதுறாங்க. அவளை வந்து ஒருத்தன் கட் பண்றான், மூக்கை கட் பண்றான், ஒருத்தன் பிளாஸ்டர் போடுறான்,
ஒருத்தன் இங்கே கிழிக்கிறான், ஒருத்தன் வந்து கடைசியாக வந்து துப்பாக்கியில் வந்து தோட்டா இருக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவரை அதில் துப்பாக்கியில் தோட்டா இருக்கு ட்ரிகர் பண்ணுறதுக்குள்ள அதை மட்டும் தான் தடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இஸ் டெட். 6th அவர் முடிக்கிறாங்க. 6th அவர் முடிச்சிட்டு அவ எழுந்துச்சு. அவளுடைய படத்தை பாருங்க, நீங்க வீட்டில் போய் போட்டு பாருங்க. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் போய்கிட்டே இருக்க. பட் ஷீ இஸ் ஸ்டாண்டிங் இன் பிஃபோர் ஆஃப் த ஹியூமன் கம்யூனிட்டி. ஐ எம் அவைலபிள் அப்படின்ட்டு நிற்கிறான். ஆனா அவ முடிச்ச உடனே அந்த யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களோ யாருமே அவனுடைய முகத்தை பார்க்குவதற்கு துணிவில்லாமல் எல்லோரும் வெளியேறுகிறார்கள். கீழே கடைசியா ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுதாங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் உங்களுக்கு கடத்த விரும்புவது. பெண்களே, பெற்ற தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, don't give yourself to anybody. Take for granted. Have control. சில பேர் நம்ம எப்படி தெரியுமா வளர்க்கிறோம்? இங்க பாருடா, என்னையும் பொண்டாட்டியெல்லாம் நீ பார்த்துக்கோடா, நீ நல்லா படி, எங்களை பயன்படுத்திக்கோ, படி, நல்லா உடல் ஆரோக்கியம் பெரு, பெரியாளா உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போ. யூ ஃபார் கிராண்டட். பசங்களை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? இங்க பாரு, நானும் என் பொண்டாட்டியும் செத்து மனித இங்க வந்து உன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீ தான் எங்க ஃபேமிலியை இனிமேல் பார்த்துக்கணும். அதற்காகத்தான் உன்னை படிக்க வைப்பது. இந்த பாண்டேஜை ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஃபேமிலியை பாண்டேஜா கொண்டு போங்க. ஓப்பனா இருக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிட்டி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அப்படிதான், முக்கியமா கேர்ள்ஸ் எவ்வளவு வேணாலும் போகட்டுங்க லவ்ங்கிற பேர்ல. But have limit. Never allow anybody to take you for granted. No, no. ஒரு பவுண்டரி லைன் போடுங்க. அந்த பவுண்டரி லைனை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. ஆனா பவுண்டரி லைன் இருக்கட்டும். அந்த 6 மணி நேரங்கிறது பவுண்டரி லைன். நம்முடைய வாழ்க்கையில நாம பல நேரங்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா? லவ்ங்கிற பேர்ல அறியாமையில இருக்கிறது. நான் இதை சொல்றேன்னு நீங்க ஒன்றும் கோச்சிக்காதீங்க. அம்மாக்கள் இருக்கிறோம்ல, அன்பானவங்க தான். ஆனா பல அம்மாக்களை நான் பார்த்துருக்கேன் என் வாழ்க்கையில. ஏன்னா நான் குழந்தைகளோட தான் டீல் பண்ணுவேன். எனக்கு குழந்தைகள் மொழி தான் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளோட பேசுறதுக்கான பின்விளைவு தான் நான் மேடையில பேசுறது. எனக்கு குழந்தை மொழி தெரியும். பல பேருக்கு தான் புள்ள மொழி தனக்கே தெரியறது இல்லை. அது அந்த மொழியில தான் பேசும். அதுக்கிட்ட நாம தெளிவா பேசுறோம். இப்ப எனக்கு தொண்டை கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்கு போன சாப்பிட்றதுக்கு, இங்க இல்ல இன்னொரு ஒரு ஊர்ல டேபிள்ல சோறு சூட பிரியாணி, சாரி சார், மட்டன் பிரியாணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. சமையலறைக்கு வந்த முயலை சமைக்கிறார். உண்மையா தொண்டை கட்டி. அவர் கேட்ட, என்ன மேடம் தொண்டை கட்டி இருக்கு, சூடா கொஞ்சம் தண்ணி கொடு. இப்ப வேணுமா மேடம்? எனக்கு தானே தொண்டை கட்டி, உனக்கு நல்லா தானே, நல்லா பேச. குழந்தை தான் உங்ககிட்ட குழந்தை மாதிரி பேசும். நீங்க ஒழுங்கா பேசணும். குழந்தைகிட்ட அது பேசுற மாதிரியே பேசக்கூடாது. எந்த ஒரு தாய் தகப்பன் குழந்தையிடத்தில் தெளிவாக பேசுவார்களோ அந்த தாய் தகப்பன்மார்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குவார்கள். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் இடம் சாருகிறேன். 2 minutes. என் காலேஜில் ஒரு பெரிய ஒரு கேஸ் ஸ்டடி. என் காலேஜில் வெளியில இருந்து வந்த பொண்ணு கவுன்சிலிங்க்கு வந்திருந்தது. 17 வயசு பொண்ணு, ஃபர்ஸ்ட் இயர். 42 வயசு பையனோட அஃபேர். ஏன் 42 வயசு பையன் சொல்றேன்னா, ஆணோட அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு வந்துச்சு, என் பிள்ளைய காப்பாற்றி கொடுங்க மேடம், பாப்பாவை கூட்டிட்டு வாங்க. இன்னசென்ட்டாக இருக்கா பிள்ளை. சார் 5 days 1 hour 1 to 2 வரட்டும். வந்துட்டு 3 daysலயே கவுன்சிலிங் முடிஞ்சுது.
அவகிட்ட ஒன்றும் சொல்லலை. அவளை பேச விட்டேன். அவள் பேச விட்டு ஒரே விஷயம் தான் கேட்டேன், பாப்பா 5 வருஷம் தள்ளி போடு, அவருக்கு 47 வயசு இருக்கும், உனக்கு 23 வயசு இருக்கும். பயந்துட்டான். மேம் அப்படின்னா அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கல்யாணத்தை பற்றி. இப்போ படிச்சிருக்கா, சம்பாரிச்சுக்கோ. அவர் என்னவா இருக்காரு, வேன் டிரைவராக இருக்காரு, பத்தாது, குடும்பம் நடத்த பத்தாது, நீ சம்பாதிச்சாலாம். படித்து சம்பாதிச்சா எனக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், 5 வருஷம் படிச்சிரு, 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். சரி மேம். அவளே கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டு அவளே ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாங்க. நான் இதையே உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா, உங்க குழந்தைகளிடத்தில் யாரேனும் பேசினால் அவர்களை கவனியுங்கள். அவர்கள் உங்கள் குழந்தைகளோடு பேசுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் குழந்தைகள் பதில் சொல்லட்டும், நீங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருங்கள், நீங்கள் பதில் சொல்லாதீங்க. ஐயா ஒரு வார்த்தை சூப்பரா சொன்னாரு, பாதுகாப்பு உணர்வு இருப்பது போல் அந்த உயர்வு நிலையில் குழந்தைகளுக்கு தைரியத்தை நம்முடைய பெற்றோர்கள் சொல்லித் தருவதே இல்லைன்னு சொன்னார் ஐயா. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அந்த குழந்தை வெளியில போச்சுங்க, அந்த 17 வயசு பாப்பா. அவங்க அம்மா வெளியில அழுது நிற்கிறாங்க. மேம் போய போன் அப்படி கையில கொடுத்தாங்க அவங்க அம்மா கையில. என்னடி இது? எனக்கு வேணாமா, இனிமேல் இந்த போன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் படிக்கிறேம்மா. அப்ப அந்த ஆளு அப்புறம் பார்த்துக்கலாம், 5 வருஷம் வரைக்கும் நான் பேச மாட்டேமா, ஸோ ப்ராமிஸ் இந்தாங்க. என்னங்க இது அப்படின்னா என்கிட்ட அவங்க அம்மா ஹாப்பி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மா சொன்னது அப்படியே சொல்கிறேன், கொஞ்சம் சென்சார் பண்ணியிருக்கேன். சரிங்க 6 மாசமா இதை தானே சொல்கிறேன், டிவியில் பேசுகிறவங்க சொன்ன உடனே கேட்குறேன். நான் அம்மாவா இன்னும் அம்மா அந்த அந்த ஃபோனாலே அடிக்குது. புரியுதா? அங்கு இருக்கிற நிறைய அம்மாக்கள் தத்தி தனக்கு எது வேண்டும் எது வேண்டாம். இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு சிம்பிளானது, எவ்வளவு சூப்பரானது, எவ்வளவு பியூட்டிஃபுல்லானது என்பதனை புரிந்து கொண்டு அதை காம்ப்ளிகேட் பண்ணாம மகிழ்ச்சியோடு இருப்போம், அடுத்தவர்களையும் மகிழ்ச்சியோடு இருக்க வைப்போம். உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு ஆசையாக இருக்கிறது. நன்றி. இவ்வளோ சீக்கிரம் 40 நிமிஷம் போக நினைக்கவே இல்லை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேடம். அடுத்தது நமது நகைச்சுவை நாவலர் திரு மோகன சுந்தரம் ஐயா அவர்கள். பல பட்டிமன்ற மேடைகளை கண்டவர், தமிழகத்தின் எல்லா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றவர், தமிழும் தமிழரும் என்ற நூலின் ஆசிரியர், நகைச்சுவையால் நம் அனைவரையும் கட்டி போட்டவர். அவரை இப்போது பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முத்தமிழ் மாவட்டத்தின் பெருமை மிக்க இந்த விழாவில் என்னை பேச அழைத்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய வணக்கம். இங்கே என்னுடன் பேச வந்திருக்கும் என்னுடைய ஞானகுரு சொல்வேந்தர் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் அற்புதமாக பேசிய வந்த சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கும், அமர்ந்திருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பர்வீன் வணக்கம் சொன்னா அவ்வளோ கத்துனீங்க. லேடிஸ் அப்படிதான் இருப்பாங்க, இல்லைங்க ஜென்ஸுன்னு தெரியுவாங்க. நான் உலகம் ஃபுல்லாக போய் ஜென்ஸுக்காக பேசினேன். அகில உலக கணவர் சங்க தலைவர்
இங்கே ஆக்சுவலாக நிறைய ஜென்ஸ் தான் ஆனால் கை தட்டு வரல. எனக்கு இந்த லக்ஷ்மி மேடத்தை பார்த்தவொடனே பக்கு 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 ஃபோனில் வந்தாங்க. நான் மெட்ராஸில் இருக்கும்போது ஒரு ப்ரொமோ அனுப்புங்க அனுப்புகிறேன்னு. பொது தலைப்பு என்னன்னாங்க, சிந்தனைக்கு விருந்து. அதுக்கு எதுக்கு நான் என்ன கூப்பிடுறேன், அண்ணா வராரு சரி, பர்வீன் வருது சரி, நான் எதுக்குன்னு சும்மா வாங்க. இப்போ கூட பர்வீன் 40 நிமிஷம் தான், அது இஷ்டமாக பேசிச்சு. நீங்கள் உற்சாகத்தில் கவனிக்கல. இப்போ என்கிட்ட வந்து 35 நிமிஷம். நான் என் வாட்சி இந்தியன் டைம் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. என் வாட்சி தரேன். அதாவது எப்படி இருந்தாலும் நிறுத்தணும். அது வேறு சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, 35 ஆச்சுன்னா முன்னால் வந்து நானே கை காமிக்கிறேன். ஒரு வணக்கம் சொன்னால் திருப்பி சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து கை கட்டிட்டீங்கன்னா அதையே நான் வணக்கம்னு எடுத்துக்கிறேன். கை கட்டுறதுன்றது ஒரு நல்ல பழக்கம். இங்கே இருந்து பார்த்தா தான் தெரியும். கை தட்டும்போது ஒவ்வொருத்தர் முகமும் என்ன அழகாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு 2 ரோல இருக்கிறவங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் பேரை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தேன், கொஞ்சம் பேரை லஞ்சில் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா, பேசுறதுக்கு முன்னாடியே இங்கே சால்வை போடுறாங்க, மெமெண்டோ கொடுக்குறாங்க. ஐயோ, தமிழ்நாட்டில் அப்படி இல்லை சார், போடுவாங்க இல்லையான்னு தெரியல. கடைசி வரையும் சஸ்பென்ஸில் வச்சுருக்கோம். ராஜபாளையம்னு ஒரு ஊர், நிறைய பேருக்கு தெரியும். அங்கே ஒரு கிராமத்தில் பேசினேன். துண்டம் போடல, மாயம் போடல, எனக்கு என்னென்னா காசாவது தருவானா இல்லை போயிட்டு வர சொல்லுவாங்க. என்னாச்சுங்க, முடிஞ்ச உடனே அந்த அமைப்பாளர் வந்து, இப்பொழுது திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு மிக அற்புதமாக கருங்காலி மாலை அணிவிக்கிறேன் சொல்லிட்டு சொல்றாரு. இது போட்டீங்க எங்கேயோ போயிடும், வாழ்க்கையில் உச்சத்துக்கு போயிடுவீங்க. குளிக்கும்போது கூட கேட்காதீங்க, எங்கேயோ போயிடுவீங்க எங்கேயோ போயிடுவீங்க. ட்ரெயினை விட்டேங்க. ட்ரெயினை விட்டு பஸ் ஏறி மதுரை மாட்டுத்தாவணி வந்து அங்கேருந்து சென்னைக்கு பஸ் ஏறி, இப்போ சென்னை பஸ் இப்போ வந்து திருச்சி பக்கத்தில் கிளாம்பக்கத்தில் வச்சுருக்கேன். அங்கே இறங்கி அங்கேருந்து கார் பிடிச்சி ஒரிஜினல் மெட்ராஸுக்கு வந்து 11:30 7 மணிக்கு வர வேண்டிய. அவன் ஃபோன் பண்ணுறான், சார் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன் சார். குளிக்கும்போது கூட கரெக்டாக இருக்குது. பையே விளக்கலாம், பையே விளக்கலாம். சில அமைப்பாளர் பயமுறுத்துவாங்க சார். சிந்தனைன்றது ஒரு பெரிய விஷயம். எல்லாருமே சிந்திக்கிறோம். மனுஷன் தான் சித்திக்கிறோம். இப்போ சனி பயிற்சி வருதுங்க, எந்த மாடாவது கவலைப்படுதா சொல்லுங்க. இந்த வாட்டி சனி பயிற்சி வந்தது, நம்ம கண்டுபிட்டிங்கன்னா ஓனர் அடிமாட்டுக்கு விற்றுருவாங்க. இல்லை இல்லை, மனம் என்பது ஒரு குரங்கு, அதை கோயிலாக்குறது எண்ணம் மட்டும்தான். நான் இப்போ சொல்கிறேங்க, உங்கள் எல்லாருக்கும், இவங்க அழைச்ச எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என்னன்னா, என்ன கூப்பிடுறது பெருசு இல்லை, பர்வீனை கூப்பிடுறது பெருசு இல்லை, சுகிசிவ சாரை கூப்பிட்டாங்க பாரு, உண்மையிலேயே சிந்தனை குரங்கும் வாழ்க்கை மாற்றி அமைக்கிறது. சார் சாதாரணமாக என்ன பேசினா ஆடியன்ஸை வந்து சில பேர் காதல் விடுவாங்க. அமெரிக்காவில் ஒரு இடத்துல பேசி முடிச்சிட்டோம். முடித்தோடனே எல்லோரும் காதல் விடுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 65+ இருக்காங்க, 2 பேருமே. விழுந்தாங்க, எழுந்துல எழுதுனா டைம் ஆகுது, சாப்பிட போகிறோம்.
இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே ஆர்கனைசரை விடாமல் காரில் ஏறிடணும், இல்லைன்னா டிஃபன் கிடைக்காது. அந்த டெக்னிக்லாம் எங்களுக்கு தான் தெரியும். சார் எழுதுங்க சார், எழுதுங்கிறாரு. நல்ல தண்ணி சார், 65+ நல்ல தண்ணி. தண்ணியோடு அண்ணன் சொல்கிறாரு, சார் ஐ எம் ஃபினான்ஷியலி செட்டில்டு, லைஃப்பில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். என்னன்னு தெரியல, எனக்கு என் ஒய்ஃபும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் இந்த வயசில் டைவர்ஸ் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒரு லாங் ட்ரிப்பில் உங்களோட குடும்பம் கேசட்டை கேட்டோம், மனசு மாறிடுச்சு, டைவர்ஸை நிறுத்திட்டேன். நானே அண்ணனை கிண்டல் பண்ணேன், அந்த நல்ல முடிவு நமக்கு சிந்திக்கிறோமே தவிர, சார் சிந்தனை அப்படின்னா என்ன சார்? எது சிந்தனை? ஒன்றும் இல்லை. இந்த கைகள் உண்ணுவதற்கு என்று நினைப்பது சாதாரண ஆளு, இந்த கைகள் ஊட்டுவதற்கு என்பதுதான் மனிதனுடைய மனசு. எப்பவுமே எதையாவது சிந்திக்கும், ஆனால் என்ன சிந்திக்கிறது தான். ரொம்ப படித்தவன் அதுக்கேற்ற மாதிரி சிந்திப்போம், நம்ம வேற சிந்திப்போம். இப்போ எத்தனை பேர் இப்போ நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் போய் வெசல் வாஷ் பண்ணி தொலைக்கணும், நைட்டு என்ன சமைக்கிறது, ஃப்ரிட்ஜு உள்ள எதை எடுத்து சூடு பண்ணுறது. ஒரு வீட்டில் எனக்கு சாப்பிட்டேன் சார், இதெல்லாம் ஃபாரின் வந்தால் தான் 7 ஐட்டம் போன மண்டேலேருந்து ஆரம்பிச்சேன். நேற்று சுட்டது வேற அப்போ மட்டும்தான். சூப்பர் சார். சார் மனம் எதையுமே சிந்தித்து கொண்டிருக்கோம். நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? சிந்திக்கிறோம், தவறாக சிந்திக்கிறோம். என்ன, எப்பொழுதுமே நிகழ்காலத்தில் நாம் யாரும் இருப்பதில்லை. ஒன்று கடந்த காலத்தில் இருப்போம், இல்லைன்னா எதிர்காலத்தில் இருப்போம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஒரு காலத்தில் எங்கள் தாத்தா ஒரே தெருவில் 2 வீடு வச்சிருந்தாரு, அவர் வேற வீடு வச்சிருந்தாரு. அது தெரியாம இப்போ வாடகை இருக்கிறான். இது சில பேர் எதிர்காலத்தில் இருப்பான், என்னை பற்றி இவனுக்கு தெரியாது, இன்னும் 5 வருஷம் நம்ம லெவல்லே வேற எங்கேயோ போயிடுவோம். அப்படியே 10 வருஷமா சொல்லிக்கிறாங்க, எங்கேயோ போயிடுவோம். இல்லை, நிறைய பேர் சிந்திக்கிறோம், நிறைய பேர் பேச்சு பார்த்தீங்களா? பேச்சு என்பது சிந்தனையிலேருந்து வரணும், வெறும் உதட்டிலேருந்து தவளை மாதிரி கேட்கக்கூடாது. நிறைய பேர் பேச்செல்லாம் பார்த்தீங்களா, யோசிச்சு பேச மாட்டோம், ஏதோ பேசுவோம். எங்களாலும் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காங்க. நான் பட்டிமன்றம் பேசி இறங்கணும்னு ஒருத்தவங்க கேட்டான், உங்கள் அப்பா பட்டிமன்றம் பேசுவாரா? அவர் எதுக்கு பட்டிமன்றம்? அவன் தான் நினச்சிக்கிறான் சார், அரசியல்வாதி பையா, அரசியல்வாதி அப்படியே பையா கேட்டு. அதனால் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன், எங்கள் அப்பா பட்டி நான் சொன்னேன், நாங்கள் என்ன சித்த வைத்திய சார். சில பேர் இங்கே கூட லண்டனில் கூட இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பேன். போன வாரம் தான் சொல்லியிருக்கேன், இப்போ என்ன பண்ணுறீங்க? டேய் வாரம் வேலை இப்போ என்ன பண்ணுறேன்? எனக்கு கோபம் உச்சத்துக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்னேன் பேசுகிறேன். அவனுக்கு கோபம் வந்துச்சு, பேசுறீங்க நீ தான் பேசுகிற மாதிரி நான் தான் பண்ணாது. அவன் என்ன பண்ணிட்டான், பேசுறத சரி, சொத்துக்கு என்ன பண்ணுறேன்? அவனுக்கு கோபம், நானும் விடலை, பேசுகிறேன்ல அதுக்கு காசு தருவாங்கன்னு. அப்போ நீ வாடகை விட்டு பழக்கிற. ஆனால் அதுக்கப்புறம் நான் உஷாராஇருக்கேன். எவன் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டாலும் எல்ஐசியில் ஏஜென்ட் ஆகிட்டாங்க. நான் விட்டேன். ஏதாவது ஒன்றுல மாட்டி விட்டுற போகிறேன்னு தெரு பக்கமே வர மாட்டேன்.
எது எங்க பேசணும்னே தெரியாது சார். உங்களுக்கெல்லாம் கூட சொல்றேன், ஒரு திருமணத்துக்கு போனீங்கன்னா இந்த 60 வயசு மேல ஆன முதியவர்கள் இருக்காங்களா, உறவுக்காரங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். வாய் பெருசா உங்களுக்கு எப்போ வேணாலும் யாரு போனாலும் அறிவுரை வழங்கலாம். நம்மளே ஏன்னா வயசாச்சுங்க, திட்டவும் முடியாது சார். கல்யாணத்துக்கு வந்து நடு மண்டபத்துக்கு உட்காருமா சார். ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, 17 வயசு, ஒரு சின்ன ஒரு சாரி, ஆஃப் சாரி, பட்டு ஆஃப் சாரி கட்டிட்டு ஓடுது. கௌசல்யா கந்தசாமி பொண்ணு தானே? ஆமா தாத்தா, உங்களுக்கு செவ்வாய் நாங்களே சரியாச்சா? சத்தமா சார். அந்த பொண்ணு மூஞ்சி வாடிடுச்சு. ஒரு பையன் டிப் டாப்பா இங்கே ஏதாவது மாட்டுமான்னு சுத்தினுக்கிறான். அவங்க கூப்பிட்டான், டேய் நீ 17 வயசா வச்சிருக்க, எவ்வளோ பார்த்தாலும் வேலைக்கு போறேன்னு கேட்பான். வேலைக்கு போறேன்னா ப்ரொமோஷன் வாங்கினேன்னு கேட்பான். ஏதோ மாசம் மாசம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி ப்ரொமோஷன் வாங்கினேன். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையானுமா சார். குழந்தை இல்லைன்னு சொன்னா ஏன்னு கேட்பான் சார். அது எவ்வளோ ஒரு வருத்தம். அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்றது அவன் எவ்வளோ மனசு கஷ்டப்படுவான்னு எனக்கு தெரியவானா. 65 வயசு ஏனும் உடனே இவனுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை சொல்லுவான். குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை? பையன். பையனா? என்ன குழந்தை? பொண்ணு. பொண்ணா? வேற என்னடா பிறக்கும்? ரெண்டுத்துல ஏதோ ஒரு தானே பிறக்கும் சார். உண்மையிலேயே எங்க எது பேசக்கூடாதோ அதான் பேசுவான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ராயப்பேட்டையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃப்ளாட் வாங்கிட்டேன். தெரியாதனமா எங்கள் மாமாவை கூப்பிட்டேன். தாய் மாமா அந்த விடிய காலம் 5 மணிக்கு வந்துட்டான் சார். ஐயர் வருதுக்கு முன்னாடி எப்படி அத்தை தெரிஞ்சு வரான்னு வந்துட்டான். வந்து உள்ள வந்துட்டான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எங்கள் மாமா கேட்டது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு எவ்வளோ? அதாவது ஒரு கிரக பிரவேசத்துக்கு போனால் எவ்வளோன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. எங்கே கடை வாங்கினேன், எங்கள் கடை பண்ணிருக்கேன், எவ்வளோ ஆச்சு, கம்பி எதில் வாங்கினேன், என்ன டிஸ்டம்பர் அடித்தேன், போ முடிஞ்சா கிஃப்ட் கொடு, ஒரு இட்லி பொங்கல் வடை சாப்பிடு, வாழ்க பலமுடன் வந்தது. உன் கேள்விலாம் 2 வாரம் கழிச்சு போய் அன்றைக்கே கேட்கக்கூடாது. எங்கள் மாமா கேட்குறாரு, சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்கியிருக்கேன். ஆமாம், சரி நாளைக்கு நாளைக்கு பெருசாக இருக்கணும்னா இந்த சவுறு வச்சிடலாமா? மாமா இந்த சவுறு அந்த ஆளுக்கும் சொன்னோம். அப்போ இந்த சவுறு இது அந்த ஆளுக்கு சொல்லணும், அப்போ அது அந்த ஆளுக்கு சொல்லணும். அப்போ கூட செகண்ட் ஃப்ளோருக்கு அதான் கிரவுண்டு, அப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இதான் சீலிங். எங்கள் மாமா ஒரு வார்த்தை கேட்டார், சார் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டார். சொல்லிட்டேன் மாமா வேணும். எங்கள் மாமா கேட்டார், சார் கேட்டா இதை கேட்டால் ஒன்றும் இல்லைன்ற, இதை கேட்டால் ஒன்றும் இல்லைன்ற, 65 லட்சத்துக்கு நீ வெறும் காத்து தான் வாங்கியிருக்கேன். எனக்கே ஒரு நிமிஷம் ஆட்டு ஒருவேளை ஏமாந்து போகுது. ஒரு படித்தவனே எப்படி குழப்பம் பாருங்க. அதுக்கு அடுத்து கேட்டார், சார் ஆமாம் திடீர்னு ஒரு பூகம்பம் 8.5 ரிக்டர் வந்தால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எங்கள் மாமா படிப்பறிவு இல்லாதவர். இந்த புயல் சென்டிமீட்டர், பூகம்பம் ரிக்டர், இதெல்லாம் படித்தவங்க ஹேண்டில் பண்ணுற வார்த்தை. இந்த யார்கிட்ட விசாரிச்சுன்னு என்னை காலி பண்ணுங்க. 8.5 ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன். அப்புறம் வெளில வந்தோம். வெளில வந்தால் எங்கள் ஃப்ளாட்டுக்கார இன்ஜினியரு எங்கள் வசதிக்காக ஒரு வாசப்படி மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் சாதாரணமாக இருக்காது. அவர் வச்சு ஐயோ இதுண்ணா வாசப்படி தப்பு டே என்னன்னா எப்படி வரணும், லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் வரணும். உண்டு லாபம் நஷ்டம் உருப்படாதுன்னு என் ஒய்ஃப் அப்பவே இடிச்சுலாமாங்கண்ணா. எது கிரக பிரவேசத்துக்கு நான் சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் எங்கள் மாமா சொன்னது ஞாபகம் வந்துன்னே இருக்கு.
இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, வாசப்படி வச்சுன்னு போவேன், ஒரே ஜம்பு கங்காரு வாஸ்து ஆச்சு, ஒரு எக்ஸசைஸ் தான் ஆச்சு. எல்லாருமே அப்படிதான் சார். பாராட்டுனா சில பேருக்கு பேசவே தெரியாதுங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கட்சி நாள் சாத்துக்குடி எடுத்துன்னு வரும், வந்துட்டு பார்த்துட்டு போக மாட்டான். இந்த ஹாஸ்பிட்டலே சேர்த்தேன், இந்த கிட்னி எடுப்பானுங்க, அவன் வைத்தியே பிடிச்சிப்பான், யாருக்கும் தெரியாது சார். பாராட்டினா கூட ஜாகிரதையாக பாராட்டும், எஸ்பெஷலி ஒய்ஃப். ஒய்ஃபை பாராட்டணும்னு யாராவது பாராட்டக்கூடாது. நான் மாட்டிக்கிறேன் நிறைய. நான் சீரியல் பார்க்க மாட்டேன், என் ஒய்ஃபுக்கு அதை தவிர வேலை இல்லை. நான் சும்மா சொல்கிறேன் சீரியல் பார்க்காதீங்க, என் வீட்டையே யாரும் கேட்கறது இல்லை. ஒரு நாள் அப்போ சார் வேலைக்கு போய்ட்டு வந்தேன் சார், டிவியில் ஒரு சீரியல் ஓடினது, அதில் ஒரு ஆள் நடிச்சிருக்கிறார். இல்லை என்ன, நான் நடிச்சிருக்கிற ஆள் என் ஒய்ஃபோட அப்பா மாதிரியே இருந்தார். பேசு இப்போ ஒரு 70 வயசு ஆள், சும்மா வாய் வச்சுன்னு உங்கள் அப்பா மாதிரியே இருக்காரு. பாராட்டேன் சார், உங்கள் அப்பா மாதிரியே இருக்காருன்னு. அப்போ எங்கள் அப்பா நான் பைத்தியம் வாங்கிச்சு இல்லைன்னா அந்த கேரக்டர் பைத்தியம் சார். ஆக்சுவலாக அவங்க அப்பா உண்மையிலே பைத்தியம். அதாவது பாராட்டினா கூட எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டோம்னா தப்பிச்சிருவோம். வாக்குறுதி கொடுக்குறதுலையும் ஜாகிரதையாக இருக்கணும். ஆனால் முதல்ல கல்யாணம் ஆன புதுசில் தெரியாமல் நிறைய ஓட்டி போய் சொல்லி தப்பு பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, இந்த பையனையும் வச்சுன்னு ரொம்ப கஷ்டம், நீங்கள் ஆஃபீஸுக்கு போய் வரீங்க, பையனையும் பார்த்துக்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், வேலையும் செய்யணும், பாவம் அது. சரி நான் பார்த்துக்கிறேன்னு நான் என்ன பண்ணேன், ஆஃபீஸில் வந்தோன்னா குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்ட்டு. அப்புறம் தாங்க தெரிஞ்சது இந்த பையன் என் பையன் தான். 5 மணி வரையும் என்ன தூங்கிக்கலாம், என் ஒய்ஃபன் தூங்கிடுது. 5 மணிக்கு நான் ஆஃபீஸில் வரும்போது பிரிஸ்காக எழுந்துடும். என்னென்ன வாழ்க்கை மட்டுமா பண்ணணும், நம்ம தூக்கி வச்சுக்கணும். சமாளிக்க முடியாதுங்க. சோஃபாவில் நடப்பான், மார்க்கெட் எடுத்து வரைவான், அப்புறம் இடுப்பில் தூக்கி வச்சுக்கணும். அவனுக்கு எப்படின்னா இடுப்பில் தூக்கி வச்சுக்கணும், அவங்க அம்மா கிட்டேயே போய் அவங்க மூஞ்சியே பார்க்கணும். அவனுக்கு அவங்க அம்மா பிடிக்கும் சார். நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தோம், அது பிடிக்கிறதுனால நானும் ஏதோ பண்ண வீட்டுக்கு வந்து அந்த ஆண்டி பாரா சுலட்சுமி அப்படியே பிரமிச்சுட்டு போவாங்க. அம்மா அம்மா ஓடி ஆடலாம் போல இல்லை. ஹாஸ்பிட்டல் கிளினிக் டாக்டர் வீட்டுக்கு போகிறேன் சார், அங்கேயும் 5 பேர் வெயிட் பண்ணுறாங்க. வேடிக்கை என்னது டாக்டர் வீட்டுக்கு நான் வேடிக்கை. அப்படியே அந்த பையன் டைட்டு போய் நர்ஸை காமிச்சாங்க. அவன் நர்ஸை பார்த்துட்டு ஓடு அழுகிறான். அவனுக்கு தெரியும் அதான் ஊசி குத்த போட்டு. ரொம்ப கஷ்டம் சார். ஒன்றே கொஞ்சம் யோசிச்சோம்னா தப்பிச்சிடலாம். கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மோடி கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி கடைசியாக காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததில்ல, அப்போ கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இல்லை, மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவர் அந்த கடைசி 6 மாதம் என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் மாதம் சம்பளம் புருஷன் தரணும்னு சட்டம் பேப்பரில் வந்துச்சு சார். சட்டம் இருக்கா இல்லையா வந்துச்சு பேப்பரில். நான் பார்த்தேன், டிக் போட்டேன். என் ஒய்ஃபு பார்த்துட்டான். என் ஒய்ஃபு பார்த்துட்டு ஷூ போடுறேன், ஏங்க நீங்கள் இது படிச்சிங்க என்ன அப்படின்னா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபுக்கு சம்பளம் தரணுமா, வந்தால் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஜெயிலில் போட்டுருவோம். அது வரியும் இல்லை சார். இவரே சொல்கிறான், இல்லைன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் கம்முன்னு பார்த்தேன். சரிண்ணா இப்போ இல்லைங்க, இப்போ நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்கன்னா பிஎஃப் கொடுப்பீங்களா? இப்போ பிஎஃப் கொடுப்பீங்களா, போனஸ் கேட்பா போல இருக்கு. ஒரே நிமிஷம் தான் யோசிச்சேன். அப்புறம் சொன்னேன், கவலைப்படாத, சட்டம் வந்தால் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் ஒன்று, சம்பளம் வாங்கிட்டா நீ ஸ்டாஃப் மாதிரி இல்லை. இத்தனை நாள் நீ ஆக்கிற சொத்தை
வேற வழியே இல்லாமல் சாப்பிடுவோம். இனிமேல் சம்பளம் கட்டிட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன். ஷோ கிளாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. நிறைய பேருக்கு புரியல எப்படி கோயிலில் போய் மாட்டிருக்கோம். இந்த கோயிலில் ஐயருங்க பண்ண தொல்லை இருக்கு பாருங்க. பெருமாள் கோயிலுக்கு ஒய்ஃபை கூட்டி போயிட்டாங்க. கூட்டி போனால் தேங்காய் தட்டி கொடுத்தாங்க. அவர் குருக்கள் பேர் நட்சத்திரம் சொல்லுவோம், என் பேர் சொல்லிட்டேன், நட்சத்திரம் சொல்லிட்டேன். அம்படியார் பேர் நட்சத்திரம் சொல்லுங்க மறந்துட்டேன். நமக்கு வெட்டிங் டேவே மறந்து இவன் சொல்லுவான்னு பார்த்தா சொல்லலைங்க. அப்படியே பார்த்துட்டு மறந்துட்டேன்னு சொன்னால் போகும்போது எனக்கு அச்சனை நடக்கும். தவிக்கிறேன் ஒன்றும் கவலை. அப்புறம் பார்க்குறேன், அப்போ தாங்க தெரிஞ்சுது நிறைய ஆம்பளைங்க ஏன் வந்த உடனே சாமி பேரில் பண்ணுங்கன்னு. ஏன்னா பிரச்சனை இல்லை சாமி. நாங்களும் நினைப்பேன் நீங்களும் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறீங்க, அதான் கரெக்டு, சாமி பேரில் பண்ணுறீங்க. அப்புறம் நானே சொன்னேன், இங்கே பாரு இந்த கோயிலில் ஸ்தல புராணம் எப்படின்னா அவங்கவுங்க நட்சத்திரம் அவங்கவுங்க சொன்னாலும் பழிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி சார், நம்ம எல்லா ஜென்ஸு நிறைய படிச்சிருக்கோம். நம்ம மேலதிகாரிகிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்கோம், தப்பிச்சிருக்கோம், நம்ப வச்சுருக்கோம். ஆனால் நம்ம போய் சொல்கிறோன்றத ஒரே செகண்டில் தெரிஞ்சுக்கிறது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் காலையில் எழுந்து ஷேவ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கை கட்டிட்டு ஷூ போடுறான். இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ தப்பு பண்ண போகிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் லுங்கியோட சுற்றிடுமா, ஏதோ தப்பு பண்ணுறாங்க. இது என்ன பண்ணுது, எங்கெங்க போகிறீங்கன்னு பொய் சொல்லும்போது ஆம்பளைங்களுக்கு பேச்சு வராது. சத்தமாக பேசுவான். என்னது எங்கே போகிறேன் நான் கேட்டேன், எங்கே போகிறேன்னு சொல்ல எங்கே நான் கேட்டேன் எங்கே ஏர்போர்ட் நான் ஏங்க டெல்லியிலேருந்து எங்கள் சேர்மன் வராது ரிசீவ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரே நிமிஷம் விளையாட்டு இருக்கிற பையனை கூப்பிட்டது, ஏரோப்ளைன் கிட்ட பார்க்கணும், நீ அப்பா ஏர்போர்ட். அதனால் சிந்தனை என்பதே சார், சிந்திக்கிற ஒரு மனசு இருந்துட்டாலே வாழ்க்கையில் உயர்ந்ததுதான் சார். மனமான ஒரு சிறுவன் மதியான குருவனை மதிக்கிறான். வள்ளலார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் ஒரு கல்வெட்டு தோன்றான். அந்த கல்வெட்டில் சொல்கிறான், இந்த காலத்து மாணவர்கள் ஆசிரியர் பேரே கேட்கப்படுறாங்கன்னு. அப்போவே இருந்திருக்கான் நம்மளுக்கு. ஆக எதுவாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் நடக்கும். சிந்தனைக்கு விருந்தில் நகைச்சுவை விருந்து கலந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றி. இப்போ நம்ம ஸ்பான்சர்ஸ் பேரை நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். நம்மளோட இந்த சிந்தனைக்கு விருந்து ஸ்பான்சர்ஸ் லைஃப் லைன் ப்ரொடெக்ட் லிமிடெட், எம்கே பில்டர்ஸ் ஃபார் யூ, டாக் அண்ட் டிக்கா, டெண்டர் பன், கிறிஸ் டிராவல், டிபி டியூஷன்ஸ், விசிபி டியூட்டோரியல், இ துக்கான், அசர்ட் கேர், ஜெம் கிட்ஸ். செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்லுவாங்க. இன்னைக்கு செவிக்கு இவ்வளோ பெரிய விருந்து இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு பிரேக் இருக்கு எல்லாருக்கும். 35 மினிட்ஸ் போயிட்டு வந்துருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒரே நிமிஷம், எல்லாரும் பேக் சைட் டோர் என்ட்ரன்ஸை ப்ளீஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏஜ் ஆனவங்க, வயசில் கூட பெரியவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட் டோர் யூஸ் பண்ணிக்கோங்க. மித்தவங்க எல்லாரும் பின்னாடி பேக் டோர் என்ட்ரன்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு லைனாக ஃபார்ம் பண்ணி போங்க. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது வெறும் ½ அன் ஹவர் பிரேக் அண்ட் அவங்க ட்ராவல் பண்ணணும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி கொஞ்சம் குயிக்காக எல்லோரும் முடிச்சுட்டு திருப்பி வந்தீங்கன்னா அடுத்த சுக்கிசிவம் ஐயா ஸ்பீச்சை கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் கோஆப்ரேஷன். நாங்கள் டைமர் போடுறோம். ஸோ வில் see you all back around 5:15.